சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் இந்த புத்தகத்தை வந்து எல்லாரும் வாங்கி கண்டிப்பாக இதை தேர்தல் பிரச்சாரத்துக்காக மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் நீங்கள் பயன்படணும், வாங்கி பல பேருக்கு கொடுக்கணும்னு நான் கோரிக்கை வச்சுருந்தேன். ஏராளமான நண்பர்கள் வந்து தொடர்ந்து 5 புக்கு 10 புக்கு 25 புக்கு இந்த மாதிரிலாம் வாங்கினதுனால என்னுடைய இந்த புக்கெல்லாம் வந்து சோல்ட் அவுட்டு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 100 காப்பி தான் கையில் இருக்குது. அடுத்து 4000வது காப்பி, அதாவது இது வரைக்கும் 3000 காப்பி வந்து விற்று போச்சு. இது பெரிய சரித்திர சாதனை. சமீபத்தில் எந்த ஆதரவுடைய புக்கும் தமிழ்நாட்டில் இவ்வளோ விற்றுருக்காது. மோடிக்காக திரு அண்ணாமலை ஐபிஎஸ், முழுக்க இது மோடி சம்மந்தப்பட்டது தான், ஐபிஎஸ் வெளியிட்ட இந்த புத்தகம் வந்து இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு, சேல்ஸ் ஆகிருக்கு. அடுத்து ஒரு 1000 காப்பிக்கு பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்கேன், இன்னும் கைக்கு வரல. கண்டிப்பாக இந்த 100 காப்பி விற்று முடியும் போது அதுவும் வந்துடும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு இடையில ஒரு நல்ல தகவலை ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முத்து அப்படிங்கிறவர் கலிஃபோர்னியாவில் இருக்கார். அவர் வந்து ஒரு சின்ன இதை முன்னெடுத்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து $100 ஒரு சாதாரண விஷயந்தான், அது ஒரு பெரிய செலவு, பெரிய அமௌண்ட்டாக எங்களுக்கு கிடையாது. அதனால் நான் $100 உங்களுக்கு தாரேன். இந்த $100 நமக்கு வந்து இங்கே 8040 ரூபா இதை வந்துச்சு, எனக்கு அவர் அனுப்பின பணம் வருது. இதை வந்து நீங்கள் வந்து இதுக்கு எத்தனை புக்கு, கிட்டத்தட்ட உங்கள் கணக்குப்படி 20 புக்கு கொடுக்கலாம், 20 பேருக்கு ஃப்ரீயாக கொடுத்துருங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த 20 பேரை வாங்குகிற ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேர்கிட்ட இந்த புக்கை படிச்சுட்டு 10 பேர்கிட்ட இதை மாதிரி படிக்க வைக்கணும். யாரோ படிக்க வாய்ப்பு உள்ளவங்க, படிக்கிறதுக்கு முடிகிறவங்க, இவர் படித்து முடிச்சிட்டாரு, இன்னும் ஒருத்தர்கிட்ட இன்னைக்கு கொடுக்குறோம், 2 நாள் கழிச்சு அவர்கிட்ட வந்து வாங்குகிறோம், இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறோம், ஒரு 2 நாள் 3 நாளில் வாங்குகிறோம். இப்படி ஒரு 10 பேருக்கு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டார். முயற்சி பண்ணினேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி நான் கொடுத்த புத்தகம் இவர் மட்டும் ஒன்று உதவலை. இன்னும் ஒரு பெரிய ஐயா, அவரும் அமெரிக்கா தான், அவங்களும் உதவுனாங்க. மலேசியாவிலேருந்து ஒரு நண்பரும் உதவுனாங்க. இவங்கெல்லாம் பேர் நான் அவங்ககிட்ட கேட்கலை, சொல்லலாமாங்கிறத கேட்கல. இவங்க எல்லாம் உதவி இருக்காங்க. இந்த அடிப்படையில் புக்கு இன்னமும் என்கிட்ட வந்து ஃப்ரீயாக கொடுக்க வேண்டிய புக்கு கையில் இருக்குது. இதுவரைக்கும் நான் கொடுத்த புக்கு வந்து 6ஆம் தேதியிலிருந்து இந்த வேலையை நான் ஆரம்பித்தேன். இந்த இலவச புத்தகத்தை கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தேன். மற்ற வாய்ப்பு உள்ளவங்க எல்லாருமே காசு கொடுத்து தான் வாங்குறாங்க. 5 10 2 1 வாங்குறவங்க எல்லாருமே ஜிபே இல்லாமல் பண்ணி தான் வாங்குறாங்க. ஒரு வேளை யாருக்காவது முடியலை, ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் இதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களாவே கேட்குறாங்க. நான் வந்து அனுப்பி கொடுத்துட்ருக்கேன். 26ஆம் தேதியிலேருந்து இதை ஆரம்பித்து இன்றைக்கி 11ஆம் தேதி இது வரைக்கும் வந்து 26 நபர்கள் என்கிட்ட அந்த இலவச புக்கு வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு சிலர் வந்து 2 காப்பி இந்த மாதிரி வாங்கினாங்க. அது என்கிட்ட ஃபோனில் காரணத்தை சொன்னாங்க, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கிறனால. அதில் ஒன்று வந்து மாணவி, கல்லூரி மாணவி, அப்புறம் மதுரை. அவங்க வந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு அடுத்து படிக்கிறாங்க. இந்த ப்ரொஃபஸர் இதங்கிட்டலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சந்தோஷமான விஷயம். ஒரு கல்லூரி மாணவி இந்த அளவுக்கு முன்னெடுத்து அதை ஒரு 10 பேரை படிக்க வைக்கிறாங்க ஒரு புக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க ஆனால் ரொம்ப வசதியான குடும்பத்தில் உள்ளவங்க இல்லை, அதனால் அவங்க கேட்ட கோரிக்கை கரெக்டாக இருந்துச்சு. 2 புக்கு கொடுத்தேன். இன்னொன்று வந்து லாயர், சேலம் பகுதியில் லாயர், அதை பார் கவுன்சிலில் உள்ள லாயர்களுக்கு கொடுக்கணும். அவங்க எல்லாமே மோடிக்கு எதிரான சித்தாந்தம் உள்ளவங்க பலரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா கேட்டார். அவரை 2 புக்கு வேணும்னு கேட்டார், நான் அனுப்பி கொடுத்தேன். இது மாதிரி நிறைய பேர், இன்னும் ஒருத்தரும் கேட்டிருந்தார், இங்கே நீலகிரியிலேருந்து கேட்டார். அது ஒரு ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட இது, ஒரு அமைப்பு மூலமாக நாங்கள் இதை செய்யணும்னு சொன்னாங்க. ரைட்டு, அவங்களும் 2 காப்பி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி 2 காப்பி கேட்குறவங்க அதுக்குடைய காரணத்தை சரியாக சொல்லும்போது அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அவங்களுக்கு அனுப்பி கொடுத்தேன். இது வரைக்கும் மொத்தத்தில் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29 புத்தகங்கள் நான் வந்து கொடுத்துருக்கேன். 26 நபர்கள் வாங்கியிருக்காங்க. 3 நபர்கள் இந்த இலவச புத்தகத்துக்காக நிதி உதவி அளிச்சிருக்காங்க. இது மாதிரி வாய்ப்பு உள்ளவங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே தேவைப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். எல்லாமே தேர்தல் மட்டும்தாங்க. தேர்தல் வரைக்கும் தான் நான் பேசவே செய்வேன். இந்த மாதிரி இந்த வீடியோ போடுறது, இந்த கதையெல்லாம் தேர்தல் வரதான். எந்த சேனல் கூப்பிட்டாலும் போகிறேன், எந்த சேனலில் வேணாலும் பேசுகிறேன், எங்கே கேட்டாலும் எடுத்து அனுப்புகிறேன்னா இது தேர்தலுக்காக. ஒன்றும் கிடையாது, வெளிப்படையாக சொல்கிறேன். அதாவது இது ஒரு தேர்தல் பிரச்சாரம், வேறு எதுவுமே கிடையாது. மோடிக்காக, திரு அண்ணாமலைக்காக, பாஜகவுக்காக. இந்த பாஜக தமிழகத்தில் வந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து சீர்படும். இது நம்ம நீண்ட நாள் கனவு, 88 89லேருந்து ஆரம்பித்த கனவு எனக்கு அது. அதனால் இதில் சில நமக்கு பொருளாதாரத்தில் சில விஷயங்கள் இருக்கிறதுனால, பிரச்சனைகள் இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு இதை இவங்க சொல்லும்போது கரெக்டான ஐடியா இருந்தனால அதை ஏற்றுக்கிட்டு பண்ணினேன். மற்றபடி வந்து எனக்கு நீங்கள் 1000 காப்பி போடுறீங்களா, நாங்கள் அந்த இதெல்லாம் மொத்தமே கையில் கொடுத்துருவோம். நீங்கள் எந்த பப்ளிகேஷனில் பப்ளிகேஷன் மட்டும் மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவேன். பிரிண்டிங் இது எங்கே வேணாலும் நீங்கள் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளை நம்பி ஒருத்தங்க சோழன் பதிப்பகத்துலேருந்து பண்ணாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுனால அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அலவுடு கிடையாது. புக்கு அடித்து நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிங்கன்னா ஒரு 1000 காப்பி நாங்கள் சிவகாசியில் போடுறோம், எங்களுக்கு தெரிஞ்ச ப்ரெஸ் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துறேன்னு சொன்னீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நான் இதை அனுப்பி தந்துடுவேன், நீங்கள் போட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னுடைய இலக்குப்படியே
நான் ஒரு 10,000 டார்கெட் பண்ணேனே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா கிட்டத்தட்ட 5,000 நோக்கி நெருங்கிட்டு வருங்க. இது வரைக்கும் 3000 காப்பி வித்திருக்கீங்கன்னா பெரிய சாதனை. யாரும் வாங்க மாட்டாங்க புக்கெல்லாம். அது கட்டுரை தொகுப்பு இது. இதுவரைக்கும் வாங்குறதில்ல. ஒருத்தங்க கூட இந்த புக்கு வந்து நல்லா இல்லைங்க, இதில் எழுதியிருக்க செய்திகள்லாம் தப்பாக செய்திருக்கீங்க அப்படி எதுவுமே கிடையாது. மிகப்பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, ஏராளமான தகவல்களை திரட்டிருக்கீங்க, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நடையில் எழுதியிருக்கீங்க. இது வந்து இந்தியா முழுக்க தெரியாத பல அரிய தகவல்களெல்லாம் வெளியே போட்டு உடைச்சிருக்கீங்க. நெத்தியில் அடிக்கிற மாதிரி, நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்படி தான் என்ன பாராட்டியிருக்காங்களே ஒழிய மற்றபடி யாருமே வந்து குறை சொல்லலை. எழுத்து பிழைகள் சொன்னாங்க, பல வேறு இடத்துல தெரிஞ்சிடும். இன்னும் கூட 1-2 எழுத்து பிழைகள் இருக்கலாம். அது ரொம்ப மைனூட்டாக, ஏன்னா 368 பக்கம். அதனால அந்த மாதிரி வேணா இருக்கலாம். மற்றபடி எந்த இதுவுமே இல்லை. இதுவரைக்கும் வாங்காதவங்க இன்னும் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, பணம் கொடுத்து வாங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் வந்து ஜிபே, என்னுடைய நம்பரை சொல்கிறேன், ஜிபே, ஃபோன்பே எல்லாமே ஒரே நம்பர் தான். வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க, ஜிபேயில் பணத்தை அனுப்பிட்டு அதை தூக்கி போடுங்க. தமிழகம் பாண்டிச்சேரியில் புத்தகத்தினுடைய விலை வந்து 350 தான். இப்போ கொரியர் செலவு தமிழகம் பாண்டிச்சேரிக்கு வந்து 50 ரூபா, மற்ற மாநிலங்களுக்கு வந்து 100 ரூபா, அவ்வளோதான். இப்போ தமிழகம் பாண்டிச்சேரியிலன்னா ஒரு புத்தகத்துக்கு நீங்கள் 400 ரூபா அனுப்பிட்டு அந்த ஜிபேயில் பண்ணது இல்லை ஃபோன்பேயில் பண்ணது ஸ்க்ரீன்ஷாட்டை தூக்கி போட்டுட்டீங்கன்னா போதும். வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பி விட்ருங்க. அட்ரஸை கண்டிப்பாக அனுப்பிடுங்க. எத்தனை காப்பிங்கிறத மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. ஒருவேளை உங்களால் வாங்க இயலாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் இறங்கி இதை செய்ய போகிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இதை சொல்லி இலவசமாகன்னு சொல்லி கேளுங்க, அதை மென்ஷன் பண்ணி விடுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஆனால் நீங்கள் மோடிக்காக, நம்ம நாட்டுக்காக ஒரு 10 பேரை டார்கெட் பண்ணுங்கள். 10 பேருக்கு மேலே பண்ணாலும் சந்தோஷம்தான். ஒருவேளை 1-2 குறைஞ்சாலும் பரவாயில்ல. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யுங்க. வாங்கி நீங்கள் புக்கை வீட்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. உங்களை நம்பி அமெரிக்காவிலேருந்து உதவி பண்ண நண்பர்களுக்கும் அவங்களுடைய அந்த எண்ணம் ஈடேறாமல் போயிடும். நல்லா முடிஞ்சவர். ஆனால் இதே சமயத்தில் யாராவது ஒருத்தங்க வெளியே போக முடியாத அந்த சூழ்நிலையில், உடல் நிலையில் வீட்டில் படுக்கையாக இருக்காங்க, இல்லை வெளியே போக முடியாத அந்த சூழ்நிலையில் இருக்காங்க, புக்கும் வாங்க காசு கொடுத்து வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பேர பிள்ளைகள்ட்ட சொல்லி அட்ரஸ் அனுப்பிவிடுங்க. புக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடும். தாராளமாக நீங்கள் படிங்க, அது பிரச்சனை கிடையாது. அப்படிப்பட்டவங்க வந்து நீங்கள் வெளியே கொண்டு கொடுக்கணும்னு நான் கட்டாயப்படுத்தலை. நீங்கள் கண்டிப்பாக படிங்க. படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களா படிங்க, சந்தோஷமாக படிங்க. முடிஞ்ச வரைக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை செய்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக முடிஞ்சவங்க 5-10 புக் வாங்கி பல பேருக்கும் கொடுங்க. இப்போ 1000 இருக்குது, இந்த 100 காப்பி கையில் இருக்குது, இன்னும் ஒரு 1000 காப்பி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 நாள் இல்லை ஒரு வாரத்தில் வந்துடும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் 5000 மினிமம் டார்கெட் பண்ணியிருக்கேன். 4000 போய் சேரும்னு நினைக்கிறேன். 5000 போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. 4000னா ரைட்டு, பரவாயில்ல. அதுவும் ஒரு பெரிய எண்ணிக்கை தான். இன்றைக்கி உள்ள சூழலில் மிகப்பெரிய எண்ணிக்கை. நம்பரை சொல்கிறேன், 9092345641 900923454641. இதுதான் என்னுடைய நம்பரு. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க, ஃபோன் பண்ணாதுங்க. ஃபோன் பண்ணிங்கன்னா எனக்கு நிறைய இடைஞ்சலாக இருக்குது. நான் இந்த வீடியோ எடுக்கிறதுல, இன்டர்வியூக்கு நான் நிறைய இடத்துல போயிட்டுருக்கேன், அலைஞ்சிட்ருக்கேன். அதில் நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நான் எடுத்து பேச வேண்டியது இருக்கும். நீங்கள் அங்கேருந்து பேசும்போது நான் இங்கே என்ன சூழ்நிலைன்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பொறுமையாக பேசுவீங்க. அது நான் உங்களுக்கு மரியாதையும் தந்தாகணும். அதே சமயத்தில் ஃபோனை எடுக்காமல் நான் இருக்க முடியாது. அது மாதிரி ரெக்கார்டிங் பண்ணும்போதெல்லாம் நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். நீங்கள் அடிச்சிங்கன்னா எனக்கு அது பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த மாதிரி நான் பேசணும்னு நினச்சிட்டு நீங்கள் அடிக்காதுங்க. இதுதான் விஷயம் அப்படின்னா டக்குன்னு இதில் தூக்கி போடுங்க, வாட்ஸ்அப்பில் தூக்கி போடுங்க, அட்ரஸ் அனுப்புங்க. இப்போ பணத்தை அனுப்பிட்டீங்கன்னா ரிசிப்ட் தூக்கி போட்டால் போதும். அப்புறம் நான் பார்த்துறேன், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. வந்துச்சா ஒருக்கா ஃபோன் அடித்து வந்துச்சுட்டா நான் அனுப்பிடுறேன், இந்த நம்பர் தானே, நான் 1 ரூபா அனுப்பியிருக்கேன், அது வந்துச்சா பாருங்கள் அப்படிலாம் செய்யவே செய்யாதுங்க. பண்ணாதுங்க. ஏன்னா அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குன்னு சொல்லுவேன். ஒரு நாளைக்கு 5 வீடியோ நான் அனுப்பிச்சிருக்கேன். நம்ப முடியுது அவங்களால. 6 வீடியோ. ஒரு நாள் வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே 2 நாளைக்கு முன்னாடி ஒரே நாள் 6 வீடியோ நான் எடுத்திருக்கேன். அதாவது இன்டர்வியூ கொடுத்தது ஒரு பக்கம், ஆன்லைனில் இன்டர்வியூ கொடுத்தது ஒரு பக்கம், அப்புறம் நான் எடுத்து அனுப்புனது ஒரு பக்கம். இப்படியெல்லாம் எண்ணி மொத்தத்தில் பார்க்கும்போது அன்னைக்கு எனக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டு, இவ்வளவு தூரம் வேகமாக போகிறேன், இன்னும் போகக்கூடிய நாளில் இன்னும் வேகமாக தான் போவேன். கண்டிப்பாக விடுற மாதிரி இல்லை. இது ஒரு பிரச்சாரம் தானே. அன்னைக்கு மைக்கை பிடிச்சிட்டு ஊரில் கிடந்துட்டு அந்த அம்பாசிடர் காரில் மண்ணெண்ணெய் இது மோட்டரை வச்சு ரொம்ப டிக்கியில் வந்து அந்த மோட்டரை வச்சுக்கிட்டு ஜென்ரேட்டரு அது ஓடும், அதில் உள்ள புகையெல்லாம் வந்து உள்ளே வந்து அடையும், அது மூச்சு திணற அப்படியேப்பட்ட காரில் கிடந்து கத்திட்டு கிடந்தான். 89, 90, 91, 96 இந்த தேர்தல்களெல்லாம் நடந்து ஆகிசோரம் ஒன்றியத்தில் அந்த மாதிரி கத்திட்டு கிடந்தேன். இன்னைக்கு வந்து அதே கத்தலை இந்த புக்கு மூலமாகவும் அப்புறம் இந்த மாதிரி வீடியோ மூலமாகவும் செய்துட்ருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் பிரச்சாரம் தான். வேற யாரும் என்ன நினைக்கிறத, நான் என்ன வந்து நடுமையான பத்திரிகையாளர் இல்லைன்னா நான் இந்த மாதிரி அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. இந்த நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிதாமகன் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறேன். எனக்கு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது. மறுபடியும் வந்தால் இன்னும் சிறப்பாக நிறைய இதை வருவார். அவர் தான் வருவார், நிறைய இதை பண்ணுவார். இந்த பாருங்க, இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தினால தமிழக சீரழிந்து சின்ன பின்னமாகி போயிடுங்க.
தமிழகம் தான் உச்சத்தில் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய திராவிடியா மகன்கள் நல்லா சுத்துறாங்க கிடந்து. ஒரு பக்கம் சாராய கடையை திறந்து வச்சு எல்லாத்தையும் எல்லா குடும்பமும் குடிச்சு நாசமா போய் பொண்டாட்டியெல்லாம் இளம் விதவைகள் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் இன்னொரு பக்கம் வந்து கல்லூரி மாணவிகள் வரையிலும் போதைப் பொருள் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இன்னைக்கு போய் நிற்கிது. எல்லாம் கஞ்சால போய் நுழைஞ்சாலே அவன் வழங்க மாட்டான். இதில் வேற நீங்கள் அதுக்கு அடுத்து சிந்தட்டிக் ட்ரக்ஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப கொடூரமான விஷயம். அதெல்லாம் அதில் தொட்டுட்டாலே சேர்த்தான். அது பெண்ணெல்லாம் தொட்டுச்சுன்னா என்னத்துக்கு ஆகும். இதான் வந்து இவங்க ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் அதுக்கு தான் வச்சுருக்காங்க, வேற எதுக்குமே கிடையாது. அது இந்த பப்பு கிப்பு இந்த ஏதாவது விழா கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு கூடுகேணி வைக்கிறது, இது எல்லா இடத்துலையும் இந்த இது புழங்குது. அது அப்பவே எல்லாரும் அறிவுறுத்திட்டு தான் இருந்தாங்க. இந்த கூறுகட்ட அரசாங்கத்துக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. அதனால இவங்க அதெல்லாம் திறந்து விட்டு இன்னைக்கு பாருங்க மிகப்பெரிய அளவில் எல்லா பெற்றோருமே யோசிக்க வேண்டிய இடத்துல, கவலைப்படக்கூடிய இடத்துல கொண்டு போய் விட்டுருக்காங்க தமிழகத்தை. இது இன்னொரு கொஞ்ச நாள் போச்சு, இன்னும் ஒரு 10 வருஷம்லாம் தமிழகத்தில் இந்த திராவிடியா மாடல் ஆட்சி நீடிச்சு, இதுக்கு பேர் தான் திராவிடியா மாடல் நீடிச்சுன்னு வச்சிருங்க. அடுத்த தலைமை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருத்தையும் வந்து அந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாகி போதை பழக்கத்துக்கு அடிமையாகி எழுந்து மீள முடியாது. சிகரெட் குடிக்கிறவங்கள இருந்து மீள முடியாமல் இருக்கேன். போதைப் பொருளை போனால் என்ன, அவன் கொலை பண்ணி விடுவான், அப்புறம் இல்லைன்னா அவன் தற்கொலை பண்ணுவான். ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்வான். போதைப் பொருளை தொடர்ந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸை அவன் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான்னா அதுக்கு பிறகு நீங்கள் அவனை நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு முடியாது. 99% அவுட்டு, அவ்வளோதான். ஒன்று அவன் தற்கொலை பண்ணிக்குவான், இல்லைன்னா வீட்டில் இருக்கிற கொலை பண்ணிடுவான். அது நீங்கள் வாங்கி கொடுக்கலனாலே கொண்டு விடுவான். அந்த மாதிரி தான் அது ஒரு மனநிலைக்கு இழுத்துட்டு போகுது. அதை கஞ்சா அடிக்ட் ஆகிறவங்களே அப்படி தானே இருக்காங்க. இந்த லட்சணத்தில் இவங்க வந்து நமக்கு நிறைய பாடங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இதில் தான் நான் கூடுதலாக 1-2 தகவல்களை இன்னைக்கு சொல்லணும்னு வச்சுருக்கேன். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, ஒரு பியூனு கூட அந்த ஆளு லாய்க்கு கிடையாது. அவரை கொண்டு போய் சட்டத்துறை அமைச்சராக வச்சு நொட்டியிருக்காங்க. அதனால் உள்ள வேதனையை நான் இப்போ சொல்கிறேன். முன்பு இவர் நேற்று கொடுத்த ஸ்டேட்மெண்ட், முன்பு வருமானத்துறை, அமலாக்கத்துறை உள்ளிட்ட விசாரணையை வரிசையாக தமிழகத்தில் திமுகவுக்கு நேரம் எதிராக களமிறக்குனாங்க பாஜக அரசாங்கம். மோடி பண்ணாராம். இன்று வந்து திமுக அரசை களங்கப்படுத்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு NCPA இறக்கப்பட்டுள்ளது. NCPA வந்து அதாவது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இருக்குல்ல, அதை களமிறக்கிறாராம் மோடி. சொல்றது யாரு? ரகுபதி. இவர் யாரு? சட்டத்துறை அமைச்சர். விளங்கிருமா? நான் ஒரே ஒரு கேள்வி நேரடியாக கேட்குறேங்க. திமுக காரர் யாராவது உப்பு ஓடி சோறு திங்கிறத வகையாக இருந்தால் அவசியம் சிந்திங்க. நீங்கள் மோடி தானே பண்ணுறாரு, உங்களுக்கு மேலே பழி வாங்கணும்னு தானே செய்கிறாரு. அதுக்காக வேண்டிதான் அங்கேருந்து வந்து இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அமைப்பை வந்து அனுப்பி விட்டு இங்கே வந்து திமுக காரனை கைது பண்ணுறதுக்கு எல்லாம் செய்தார். நீங்கள் என்ன ஈர வெங்காயத்துக்கு அவனை கட்சியை விட்டு நீக்கினீங்க? அவன் மேலே தான் தப்பு இல்லைல்ல. ஜாபர் சாதிக்கு உங்க கட்சியினுடைய நிர்வாகி தானே. சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர். அந்த நாய் அந்த வேலை அந்த பொறுப்பை தானே நீங்க கொடுத்து வச்சிருந்தீங்க. அவனை எதுக்கு கட்சியை விட்டு நீக்கினீங்க? நீங்க அவன் தான் சுத்தமானவன் ஆச்சே, யோக்கியனாச்சே. எதுக்கு கட்சியை விட்டு நீக்கிறீங்க? அதுக்கு காரணம் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நீங்க சட்டத்துறை அமைச்சரா? வெக்கமா இல்லை உங்களுக்கு எல்லாம்? இல்ல சொன்னா அப்போ அவ்வளவு பேரும் மடையன், தமிழா அவ்வளவு பேரும் மடையன், நீங்க மட்டும் தான் யோக்கியம். கரெக்டா சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? குடும்பமா நாசம் ஆயிட்டு இருக்கீங்க. இங்க என்னடா அழகா நோகாம பேசிட்டு தெரியுறீங்க. இதுக்கு பேர் தான் பல்லுபடாம வாசிப்போர் சங்கம் இவங்களுக்காக வேண்டி தான் வச்சிருக்கீங்க. நீங்க அசிங்கமா இருக்குங்க. இப்படிப்பட்ட இதெல்லாம் இனிமேல்லாம் இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் தமிழ்நாட்டில் வரவே மாட்டாங்க. அடுத்த பாயிண்ட், பிப்ரவரி 15ஆம் தேதி அவனுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியிருந்தான் சட்டத்துறை அமைச்சர். மறுபடியும் சொல்றேன், சட்டம் படித்தவங்க, சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு துறைக்கான அமைச்சர். பிப்ரவரி 15ஆம் தேதி அன்னைக்கு வந்து இவருக்கு மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவுல இவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. யாருக்கு? ஜாபர் சாதிக்கு. ஆனா அவன் வந்து 21ஆம் தேதி மங்கை பட விழாவில் கலந்துக்கிட்டான். அப்ப இவங்க எங்க போனாங்கன்னு கேட்கிறாரு. இந்த ஈர வெங்காயத்தை இந்த ஆளெல்லாம் எதுக்கு இருக்காருன்னு தெரியல. சட்டத்துறை அமைச்சர். மறுபடியும் சொல்றேன், வேதனையான விஷயம். டெல்லியில 3 பேர் சிக்கினது என்னைக்கு? பிப்ரவரி 15ஆம் தேதி. சரியா? பிப்ரவரி 15ஆம் தேதி இவன் வந்து மங்கைங்கிற படத்துக்கு, அதான் உதயநிதி ஸ்டாலின் ஓங்கோல் இளவரசர் இருக்காருல்ல, உதயநிதி ஸ்டாலின், இந்த உதவாக்கரைக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குல்ல கிறிஸ்டினா, அதை கிருத்திகான்னு பேரை வச்சு ஊரை ஏமாத்தி நடக்கிறாங்கல்ல, அந்த கிருத்திகா வந்து மங்கைங்கிற படத்தில் யாரு? ஜாபர் சாதிக்கு தயாரிச்ச படம். அது போதைப் பொருள் தடுப்புல வந்த அந்த இதுல ஊரு பூதா சர்வதேச கடத்தல் பொருள் மன்னனா இருந்து போதைப் பொருள் கடத்தல் மன்னனாக இருந்த ஜாபர் சாதிக்கு வந்து அதுல அடிச்ச பணத்துல இந்த படத்தை எடுத்து இந்த படம் ஆடியோ ரிலீஸுக்கு பிப்ரவரி 16ஆம் தேதி நிகழ்ச்சி.
அதுல கலந்துகிட்டது யாரு? அதுல நின்று அந்த இதெல்லாம் ரிலீஸ் பண்ண ஆடியோ ரிலீஸ் பண்ணது யாரு? உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா. 14ஆம் தேதி பிப்ரவரி 14 காதலர் தின அன்னைக்கு இதை வெளியிட்டாங்க. அதுல சாயந்தரம் 5 மணிக்கு இந்த இதுல வந்து கலந்துகிட்டது இவங்க. 15ஆம் தேதி டெல்லியில 3 பேர் மாட்டினான். அந்த 3 பேர்ட்டு நடத்தின விசாரணையில பாம்பேல இதுக்கு குடோன் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. 75 கிலோகிராம் மெத்தபெட்டமின், அதுக்கான மூலப்பொருளை கண்டுபிடிச்சாங்க. அங்க இருந்து இந்த நாடுகளுக்கெல்லாம் போது இக்கு சூத்திரதாரி தமிழ்நாட்டில் தான் இருக்கான். தலைவன் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் இது கும்பலுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் தமிழ்நாட்டுக்காரன். அவன் பட தயாரிப்பு நிறுவனம் வச்சிருக்கான். அவன் அடுத்து ஒரு படம் தயாரிச்சுட்டு இருக்கான். அதுக்கு பேர் வந்து இறைவன் மிக பெரியவன். அந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து அமீர், அதனுடைய இசையமைப்பாளர் வந்து யுவன் சங்கர் ராஜா, அதனுடைய கதை வந்து யார் அப்படின்னா வெற்றிமாறன். இவ்வளவு தகவல் அதுக்கு பிறகு தெரியுது. தெரிஞ்ச உடனே இவங்க தமிழக போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. கொடுத்து இந்த மாதிரி இந்த தகவலை கொடுத்த உடனே தமிழக போலீஸ் என்ன பண்ணுச்சு, இவனும் அவ்வளவு எடுத்துன்னு சொல்லி உடனடியாக நீ தலைமுறை ராஜா, நீ ஒன்றுக்கு அங்கிருந்து பிடிக்க ஒன்னதான் வராங்க அப்படிங்கிறத அழகா சொல்லி பேக்கப் பண்ணி அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இவனுக்கு தம்பி எல்லாம் சல்லியும் அவன் இவன் என்ன மாட்டவே இல்லையே. ஒருத்தன் அண்ணன் வந்து இப்ப ஜாபர் சாதிக்கு வந்து திமுகவில் பொறுப்பு, அவன் தம்பிக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பொறுப்பு. இதானே நடந்துச்சு. நடந்து 15ஆம் தேதி அங்கிருந்து தகவல் தானே சொன்னாங்க. லுக் அவுட் நோட்டீஸ் என்ன கொடுத்தாங்க. இவனு வீட்டுல போய் நோட்டீஸ் ஒட்டினாங்க. வீட்டுக்கு வரும்போது வீட்டுல ஆள் இல்ல. 16ஆம் தேதி வீடு காலி. எப்படி போனான் அவன்? அவனுக்கு எப்படி தகவல் தெரிஞ்சுது? அப்ப தமிழக காவல்துறை ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒரு பெரிய குற்றவாளி இவன் தப்பி போறாங்கிறது உங்களுக்கு தெரியாது. இல்ல வேற நாங்க ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான போலீஸ்ன்னு தமிழக போலீஸை சொல்லிட்டு இருக்கீங்க. சங்கர் ஜுவால் தான் இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும். இல்ல முதலமைச்சர் அந்த துறையை கையில வச்சிருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லணும் இதுக்கு விளக்கம். கோபாலபுரமே அல்லாடிட்டு நடக்குதுல. சரி, பணத்தை வாங்கினா அப்புறம் உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சு தானே ஆகணும். இதான் சார் நடந்தது. 14ஆம் தேதி ஆடியோ ரிலீஸு. அதில் அந்த நாய் கலந்துக்கிட்டு, அந்த நாய் மட்டும் இல்லை உதயநிதிக்கு பொண்டாட்டியும் கலந்துக்கிட்டு அவங்க தானே வெளியிட்டாள். இப்படி எல்லாம் சிறப்பாக பண்ணது 14ஆம் தேதி. 15ஆம் தேதி தான் அங்கே மாட்டினான். அது மாட்டின மறுநாள் இவன் வீட்டை காலி பண்ணிட்டு ஓடிட்டான். இவன் வீட்டில் போய் நோட்டீஸ் ஒட்டினாங்க. சம்மனை கொடுக்க வந்தாங்க, வீட்டில் ஆள் இல்லை. ஒட்டுனாங்க. அவன் அலுவலகத்தில் போய் ஒட்டுனாங்க. அதுக்கும் ரெஸ்பான்ஸே இல்லை. அதுக்கு பிறகு 1ஆம் தேதி வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தாங்க. 1ஆம் தேதி கொடுத்தானா 15ஆம் தேதி கொடுத்தானாங்கிறது தெரியாத ஒரு ஆளை கொண்டு போய் நீங்க சட்ட அமைச்சர்னு வச்சிருக்கீங்க. அப்படித்தானே? தெரியாதுன்னு சொல்ல முடியாது. மக்களை திசை திருப்புறதுக்கு, மடை மாற்றுறதுக்கு, எத்துவாளித்தனம் பண்றதுக்கு இது வரைக்கும் இப்படியே காலங்காலமா உருட்டிட்டு வந்தோம்ல, அதே மாதிரி இன்னமும் உருட்டலாம் நினைச்சிருக்கேன். எல்லாம் பைத்தியக்காரன் தானே. எவனும் பேப்பர் படிக்க மாட்டான், எவனுக்கும் எந்த விஷயம் தெரியாது பாத்தீங்களா. அதனால அப்படியே உருட்டிக்கிட்டு அது வந்து வருமான வரித்துறையை ஏவி விட்டார்கள். யோக்கியம் இல்லை அவ்வளவு வேறா. ஆமா, பொன்முடி யோக்கியம், துரைமுருகன் யோக்கியம், அப்புறம் வந்து செந்தில் பாலாஜி உள்ள கிடக்குற அவரு யோக்கியம், KKSSR யோக்கியம், பெரியசாமி யோக்கியம், முதலமைச்சர் குடும்பம் யோக்கிய குடும்பம், அது கொள்ளையே அடிக்காது, ரொம்ப நேர்மையான குடும்பம், காமராஜரை விட சிறந்த நேர்மைக்கு பேர் போனவங்க. அப்படித்தானே? ஐயோ ஐயா, இவங்க தப்பு பண்ணலன்னு சொல்லுங்களாம். அவ ஏவி விட்டாங்களாம். என்னத்தை ஏவி விடுறதுக்கு? அதான் மோடி சொல்லிட்டு போயிட்டார். இந்த ஆட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க அடிச்சு கொள்ளையடிச்சு வச்சிருக்க அவ்வளவு பணமும் புடுங்கப்படும். திமுக காரன் வச்சிருக்க கொள்ளையடிச்சு வச்சிருக்க அவ்வளவு புடுங்கப்படும். தர்மபுத்தினி கனிமொழி ரொம்ப யோக்கிய செய்யாம எப்படித்தானே? ராசா, அதாவது அவ்வளவு கொள்ளையடிச்சு வச்சுவிட்டு இவங்களுக்கு வந்து வருமான வரித்துறை வரக்கூடாது, அமலாக்கத்துறை வரக்கூடாது. வந்துச்சுன்னா உங்களுக்கு அது பிறகு எது பாருங்களா, அதாவது NCPயே வரக்கூடாதான். அதாவது மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் வந்து தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாது, என்னையே வரக்கூடாது, குண்டு வச்சிருக்கூடிய குற்றவாளிகள்லாம் பிடிக்கக்கூடாது வந்து இப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையா? நான் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னேன். இனிமே அடுத்து நியாயப்படுத்துறதுக்கு வருவாங்க ஒரு குரூப், கொஞ்சம் 2-3 நாள் பார்க்கும், பார்த்துட்டு அப்படியே நியாயப்படுத்துறதுக்கு உள்ள இறங்கும். அப்புறம் இந்த முஸ்லீம் பெண்கள் கொஞ்சம் பேருக்கு முஸ்லீம் பெண்களே எந்த பெண்களோ பர்தாவை போடுவாங்க, நேரே கொண்டு களத்தில் இறக்கி விடுவாங்க. அவங்க எல்லாம் இனிமேல் இந்த ஜாபர் சாதிக்கு ஆதரவாக அபாண்டமாக அப்பாவி மீது வழக்கு தொடுத்த மைய அரசேன்ட்டு வருவாங்க, இங்க வந்து போராட்டத்துக்கு வருவாங்க சொன்னேன். அதே மாதிரி இப்போ முதல் கட்டமா அதை நம்ம ரகுபதி ஆரம்பிச்சு வச்சிருக்காரு அவரு, பாத்தீங்களா? அதுக்கு பிறகு இன்னொரு கேள்வி. 2013 அவர் மீதான வழக்கு வந்தது. பால் கனகராஜ் காப்பாற்றியது, அவரை காப்பாற்றின அவருக்கு வேண்டி வாதாடினது பால் கனகராஜ். அவர் இப்போ வந்து பாஜகவில் இருக்கார். 2013 அந்த ஆள் எங்க இருந்தாரு? 2013 அந்த இவருக்கு ஆதரவாக, யாருக்கு? ஜாபர் சாதிக்கு ஆதரவாக வாதாடியவர் பால் கனகராஜ் வக்கீல். அவரு இப்போ பாஜகவில் இருக்கார். அப்போ அவர் எங்க இருந்தாரு? பாஜகவில் இல்லையே.
இந்த வாதாடும் போது பாஜகவில் இல்லைல்ல. 2013 அந்த வழக்குல இவர் வாதாடின கதை எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அவனை என்ன ஈர வெங்காயத்துக்கு திமுகவில் சேர்த்தீங்க? எதுக்கு அவனுக்கு பொறுப்பு கொடுத்தீங்க? அப்ப அந்த இது கடத்தலாம் உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சனால தானே. 2013 விடுங்க, 2019 38,600 கிலோகிராம் போதைப் பொருளை வந்து மலேசியா கடத்தினாம்ல. இது உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சிருந்து எதுக்கு அவனுக்கு பதவி கொடுத்தீங்க? தெரிஞ்சிருந்து எதுக்கு கட்சியில் சேர்த்தீங்க? தெரிஞ்சிருந்து அவன்கிட்ட இருந்து நிதியெல்லாம் வாங்கினீங்க. கட்சி நிதி, அறக்கட்டளை நிதி, என்னென்ன நிதியெல்லாம் முதலமைச்சர் குடும்பத்தில் எல்லாரும் தான் வாங்கியிருக்கீங்களா? எப்படி வாங்கினீங்க? பதில் இல்லை இதுக்கு. அவரு காப்பாத்துனது அவர் வக்கீல் தொழில அவர் செய்தாரு. அதெல்லாம் இல்லைங்க. அவர் அப்ப என்னவா இருந்தார்? பாஜகவில் அப்ப என்னவா இருந்தார்? உறுப்பினர் கூட கிடையாது. பால் கனகராஜ் 2013 பாஜகவிலே கிடையாது. பாஜகவில் இருந்திருந்தா கூட நீங்க வந்து ஒரு பேச்சுக்கு சொன்னா கூட ஏத்துக்கலாம். வக்கீல் தொழில். அதனால ஏன் இப்போ ஒருத்தன் அந்த ஜாபர் சாதிக்கு ஒருத்தன் ஆஜராயிருக்காமல, அவனை பேர் நீங்க சொல்லுங்க. சுத்தி வளைச்சவன் திமுக காரனா இருப்பான். வேற எவன் வந்து வருவான் சொல்லுங்க? இதுக்கெல்லாம் ஆஜராகணும்னா ஒரே ஆளு திமுக காரன் மட்டும்தான் வருவான். ரைட். அடுத்த பாயிண்ட். குஜராத், ஊபி, மகாராஷ்டிரா அங்கதான் அதிகமாக வழக்கு பதிவு, இந்த போதைப் பொருள் தடுப்பு சம்பந்தமா வழக்கு பதிவு ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் வழக்கே பதிவில் ஒத்துக்கிட்டீங்க. தமிழ்நாட்டில் இந்த போதைப் பொருளை நாங்க திறந்து விட்டுட்டோன்னு ஒத்துக்கிட்டீங்க. எவனா மாட்டினாலும் நாங்க அதை கண்டுக்க மாட்டோம்னு ஒத்துக்கிட்டீங்க. அப்படித்தானே? அதுக்கு அர்த்தம் தானே. அங்கெல்லாம் கிடிக்கு பிடி போட்டு எங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் பிடிக்கிறாங்க. இங்க பிடிக்கிறதே இல்லை. பிடிச்சாலும் உடனே திமுக காரில் வர, கொடி கட்டின காரில் வரும் விட்டுருவாங்க. பின்னாடி அதான் சொல்ல போறேன். இப்படி நீங்க எந்த வழக்குமே பதிவாகலைன்னா அப்படின்னா நீங்க பிடிக்கவே இல்லை. என்ன சார் இப்ப சமீபத்தில் திருச்சியில இருந்து 108 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை வந்து ராமேஸ்வரம் வழியாக இலங்கைக்கு கடத்த போறாங்கிற தகவல் யாரு கிடைச்சது? திருச்சியில மத்திய போலீஸுக்கு, மத்திய அரசாங்கத்தினுடைய போலீஸுக்கு தகவல் கிடைச்சி, இவங்க வந்து கடற்படை போலீஸ், அதுவும் மத்திய போலீஸ் தான், அவங்களுக்கு தகவல் கிடைச்சி அவங்க பண்ணாங்க. தமிழக போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இங்க ஒரு உளவுத்துறை இருக்குல்ல, அது என்ன வேலை பார்த்துட்டு கிடக்கு? இல்லை என்ன செய்துட்டு இருக்காங்க அவங்கெல்லாம்? தமிழக போலீஸுக்கு அப்போ தெரியாம தானே. மத்திய அரசுன்னா அது கம்மியான போலீஸ் அவங்க எண்ணிக்கையில். இங்கே தான் நம்ம நூக்கன் கார்னரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்கோம். எல்லா இடமும் தமிழகம் முழுக்க எல்லா வகையிலையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய போலீஸ் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. நிறைய வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இவங்க கையில் நிறைய இருக்குது. மத்திய போலீஸ் வரதே 4-5 பேர் தான் இருப்பாங்க எண்ணிக்கையில். அங்கே ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களால பண்ண முடியுதுன்னா தமிழக போலீஸ் ஏன் பண்ணலை? அப்போ பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் தடுத்து வச்சிருக்கீங்க அதானே. அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜாபர் சாதிக்கு வந்து கடத்துனது வந்து அவன் தயாரிச்சு இந்த மாதிரி வெளிநாட்டுகள்லாம் ஏற்றுமதி பண்ணது, கடத்துனது எல்லாமே போதைப் பொருள் இல்லை, அது வந்து சத்துணவு மாவுன்னு சொல்ல வர்றாரு ரகுபதி. அப்படி தானே? அதாவது திருட்டு விசிடி வித்துட்டு இருந்தவன் ஜாபர் சாதிக்கு வந்து தொழில் வந்து திருட்டு விசிடி, பர்மா பஜார்ல திருட்டு விசிடி வித்தவன், அவங்க அப்பையும் திருட்டு விசிடி வித்தவன், இவங்க சகோதரர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் திருட்டு விசிடி வித்தவன். இதுதான் ஒரிஜினல் நிலவரம். அப்புறம் கஞ்சா வித்து அதில் கேஸில் வந்தவன். 2013 அதுக்கு பிறகு NKP நகர், மகாகவி பாரதி நகரில் வந்து அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவாகி FIR ஆகி அதில் அவன் விடுதலை ஆயினான்னு சொல்கிறாங்க. சரி, ஆனால் அது என்ன வழக்கு? இதே போதைப் பொருள் வழக்கு தான். அதுக்கு அடுத்த பெரிய லெவலில் சர்வதேச அளவில் அதான் 38,600 கிலோகிராம் போதைப் பொருளை மலேசியா கடத்தும் போது மாட்டினது தான் அண்ணன். இன்னமும் அந்த கேஸ் இருக்குது. அது பாம்பே இதில் நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். அது இதில் இருந்து தான் இவன் வந்து கடந்த 3 வருஷமாக தான் உச்சகட்டமாக கோல் வச்சுருக்காங்க. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா இங்கெல்லாம் வந்து அப்படி திமுக ஆட்சி வந்துச்சுன்னா அவங்களுக்கு குளிர் விட்டு போவ. இந்த கும்பலெல்லாம் வந்து திமுக ஆட்சி வரணும்னு ஆசைப்படுறது எதுக்காகன்னா புரியுதா? இப்போ சரி, கிட்டத்தட்ட இவன் இந்த 3 வருஷத்துக்குள்ளால மட்டும் 5,280 கோடி ரூபாய் அதிகாரப்பூர்வமா வெளியே தெரிஞ்ச வகையில் இவன் கொள்ளையடிச்சிருக்கான். இது மூலமா வந்திருக்கு இவனுக்கு. இந்த பணத்தை சினிமா, ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் வந்து ஹோட்டல் தொழில், பிரியாணி கடைகள், இது மூலமா வச்சிருக்கான். அப்புறம் இவனுக்கு வந்த பணத்துல இருந்து நல்ல தாரம் பண்ணி திமுகவுக்கு நல்லா அள்ளி வீசியிருக்கான். வீசி அதன் மூலமா பதிவும் பெற்று, அதுவும் அயலக அணி எல்லாம் வெளிநாட்டு கூட தான் ஸ்ட்ரைட்டாக தொடர்பு. அப்போ தானே கடத்த முடியுது. அதாவது கடத்தல், இந்த பொருளை வந்து தயாரிக்கிறதுக்கு, இந்த மூலப்பொருள்லேருந்து மாற்றுறதுக்கு மெடிசன் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கொரியர் கம்பெனி, அப்புறம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வெளிநாட்டு ஏற்றுமதி நிறுவனம், உணவுப் பொருளுங்கிற பேரில் ஒரு நிறுவனம், இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து இப்படி பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி அடுத்து முக்கியமான விஷயம், மதமாற்றம் பண்ணுறதுக்கு பணம் சப்ளை பண்ணியிருக்காங்க. ISIS பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவி பண்ணியிருக்காங்க. சென்னை, கோவையில் உள்ள ஆட்கள் அதில் ISISல தொடர்பு உள்ளவங்க வந்து இவட்ட வந்து காசு வாங்கியிருக்கான். கோடிக்கணக்கில் கொடுத்துருக்கான். எத்தனை கோடி கொடுத்தான்னு தெரியல. இது எல்லாமே
அதிகாரப்பூர்வமாக இப்போ இந்த கடந்த சில நாட்களாக இவன்கிட்ட விசாரணை ஆரம்பித்த பிறகு அதில் அவங்க அதிகாரிகள்கிட்ட கக்குனதுலேருந்து வெளியே கசிஞ்ச தகவல் இதெல்லாம் ஒரிஜினலானது. அதே மாதிரி இவன் சிக்கும் போது இவன் கையில் வந்து SDPI அந்த கட்சியினுடைய மாநில செயலாளர் உமர் பரூக்குனுடைய இவங்க அந்த விசிட்டிங் கார்டை கையில் வச்சிருக்கான். இதில் இன்னொரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னா, கஞ்சா இவன் சப்ளை நிறைய இவனுக்கு வந்து கஞ்சா இந்த போதைப் பொருள் இவன் வந்து இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறான் அப்படிங்கிறது அமீர் உள்பட பலருக்கு தெரியுமா? அமீரே பார்ட்னர் தானே. வெளிநாட்டுக்கு அந்த ஏற்றுமதி நிறுவனம் ஒன்று, அப்புறம் வந்து இங்கே உள்ள பல்வேறு உணவகங்களுக்கு பார்ட்னர். இதில் இன்னொரு கருத்தும் சொல்கிறாங்க, இவன் நடத்தின பிரியாணி கடையில் பிரியாணியில் போதைப் பொருளை கலந்து தான் விற்றுருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் இப்போ காலாவதி ஆகி போச்சு, இனிமேல் வந்து அதை செக் பண்ண முடியாது. ஆனால் மற்ற உணவுத்துறை அதிகாரிகள் வந்து இதை அதிகாரிகள் என்னங்க செய்வாங்க, அவங்க எடுத்து கண்டுபிடிச்சாலும் நீ ஒன்றா ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் போட்டுறாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி போதைப் பொருளை வைக்கிறான். டீ கடை, பல இடங்களில் டீ கடையில் இதை மிக்ஸ் பண்ணுறாங்களாம் வியாபாரத்தை கூட்டுறதுக்கு. அப்போ கூட்டி அவனை வந்து அப்படியே கடைசியில் ஸ்ட்ரைட்டாக அங்கே இழுத்துட்டு போயிடலாம். இப்போ எல்லாமே பெரிய இது. அது நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி தான், இல்லை இந்த பஃப் இந்த மாதிரிப்பட்டதாக இருந்தாலும் சரி தான், இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களாக இருந்தாலும் சரி தான், இல்லை இந்த ஈசிஆரில் நடக்கக்கூடிய பல பங்களாக்களில் நடக்குதில்ல, குடிச்சிட்டு கும்மலம் போடக்கூடிய விழாக்கள் அதுவாக இருந்தாலும் சரி தான், எல்லா இடமும் போதைப் பொருள் தான் சப்ளை ஆகிட்டு இருக்கு. தொடக்கம் என்னன்னா அந்த நல்ல அழகான ஒரு பேரை வச்சுட்டு போகிறாங்க, ஆனால் உள்ளே போய் அடுத்த லெவல் போகும்போது போதைப் பொருள் தான். அதே மாதிரி தான் டீ மூலமாகவும் போதைப் பொருள் கலக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க திருச்சி ஏரியாவில் முக்கியமாக. அதே மாதிரி தான் பிரியாணிலையும் அது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது. குறிப்பிட்ட கடையில், எல்லா கடையும் நம்ம சொல்ல முடியாது, குறிப்பிட்ட கடைகளில். இவனும் நடத்த கடையில் அதானங்க இருக்கும், வேறு என்ன இருக்கும்? அமீர் நடத்தின கடையில் வேறு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இதெல்லாம் வந்து மிகப்பெரிய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த தமிழக உணவு கழகம்லாம் வேலைக்கு ஆகாது. அது அவங்க பண்ணினாலும் எங்கள் தமிழக அரசில் தான் கொடுக்கணும். அதான் உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்களே. மதுரையில் அப்படி தான் ஒன்று பண்ணியிருக்காங்க. உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலையை தான் செய்கிறாங்க. ஏதாவது ஒரு இதை கண்டுபிடிச்சி கரெக்டான அதிகாரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தோம்னா இந்த அரசாங்கத்தை வேலையை பார்க்க முடியாது. ஒன்று ரிசைன் பண்ணிட்டு போயிடணும், இல்லைன்னா அதை கண்டுக்காமல் இருக்கணும். கண்டுக்காமல் இருக்க முடியாதுன்னா வேலையை பார்க்க முடியாது, தூக்கு போட்டு சாவை தான் செய்யணும். அதான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையாக இருக்குது. இதை வருத்தத்தோட ஒருத்தங்க பதிவு பண்ணாங்க என்கிட்ட. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இதனுடைய கஸ்டமரில் முக்கியமான ஆள் வந்து நம்ம தகரமுத்துன்னு சொல்கிறாங்க. போதைப் பொருள் பயன்படுத்துறதுல முக்கியமான ஒரு கஸ்டமர் வந்து நம்ம தகரமுத்து. அவருக்கு வந்து நேரடியாகவே ஜாபர் சாதிக்கு வந்து நேரடியாகவே கொண்டு கொடுத்தானாம். இது ஒரு பாயிண்ட் ஒன்று வெளியே வந்திருக்கு. தகரமுத்து என்ன சொல்ல போன்னு தெரியல. அது ஏற்கனவே கஞ்சா கவிஞன் சொல்லி தான் ஊருவதாக சொல்லுவாங்க அவரை. அடுத்து வந்து இவர் வந்து எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளால எப்படி இந்த ஜாபர் சாதிக்கு வந்து இந்த போதைப் பொருளெல்லாம் கொண்டு போனான் அப்படிங்கிறதுக்கு அவன் வாயினால் கொடுத்த வாக்குமூலம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுடைய ஆடம்பர கார், அந்த காரில் வந்து திமுக கொடியை கட்டிக்குவான். அப்புறம் வந்து இவனுடைய அயலக அணி துணை அமைப்பாளருங்கிற இதை ஸ்டிக்கரை பெருசாக ஒட்டிக்கிறான் முன்னாடியும் பின்னாடியும். அதுக்கு பிறகு காணாத குறைக்கு ஒரு லாயர் ஸ்டிக்கரையும் ஒட்டியிருக்கான். ஒட்டிக்கிட்டு ஆடம்பர கார் பார்த்துடுங்க, அதுக்குள்ளே வச்சு தான் கடத்திட்டு போயிருக்கான். அப்போ நீங்கள் வந்து பதவி இதெல்லாம் இப்போ திமுக கொடி. அதான் நான் பல தடவை சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த திருட்டு மணல் அள்ளிட்டு போகிறான்னா வேற ஒன்று, மணல் லாரியில் திமுக கொடி இது அதை பின்னாடி உதய் சூரியன் அந்த படம் கிடம் ஏதாவது திமுக கட்சி சிம்பல் ஏதாவது வரைஞ்சி வச்சுருக்கான் அப்படின்னா அது திருட்டு லாரி. உடனே தூக்குனா அது திருட்டு லாரியாக இருக்கும், திருட்டு மணல் அடிக்கிற லாரியாக இருக்குங்கிறத அப்பட்டமாக புரிஞ்சுக்கிடலாம். போலீஸ்காரங்களுக்கும் தெரியும். கையை கட்டி வச்சிருக்கியா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் இல்லைங்க, ஒரு லக்ஸுரியஸ் கார் ஒன்று ஓடுது பார்த்தீங்களா, இப்போமே அப்பட்டமாக வந்து போச்சா? அப்பட்டமாக அவனே வாயினாலே சொல்லிட்டான். அப்போ இதை மாதிரி எத்தனை கார்களில் எத்தனை விதமான மோசடிகள் எல்லாம் இந்த திமுக கொடியை கட்டிட்டு போகக்கூடிய கார்களில் நடக்குதுங்கிறத நம்ம இப்போ இதுலேருந்து புரிஞ்சுக்கிடலாம். ஒரு ஆட்டோவில் வந்து உதயநிதி ஸ்டாலின் இல்லைன்னா MK ஸ்டாலின் ஃபோட்டோ ஓட்டிருக்காங்கன்னா கரெக்டாக செக் பண்ணுங்க, அங்கே RC புக்கே இருக்குது. இல்லை அது திருட்டு ஆட்டோவை கூட இருக்கும். அதை மறைக்கணும்னா இதை ஓட்டிடுறாங்க. நேர்மையாக போகிறவன் அவன் பாட்டுக்கு போகிறான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மோசடி பண்ணணும், அது எந்த ஒரு கடையாக இருந்தாலும் சரி தான், எதுவாக இருந்தாலும் சரி தான், அதில் ஒட்டியிருக்காங்கன்னா உடனே கண்டுபிடிச்சிடலாம். அது இந்த லாரி, அப்புறம் வந்து 4 வீலர், அப்புறம் ஆட்டோ, இந்த காரு, இதிலெல்லாம் திமுக கொடி கட்டிட்டு போகிறான் அப்படின்னாலே எல்லாரையும் சொல்ல முடியாது. திமுகவில் உண்மையிலேயே நல்லவங்க இருக்க தான் செய்யும். கீழ்மட்டத்தில் சாதாரணமாக ஏதோ ஒரு விசுவாசத்தில் இந்த இதில் தொண்டனாக இருந்திருப்பான் பாருங்க, அவன் மட்டும் விதிவிலக்காக இருப்பான். அவன் வந்து ரொம்ப எண்ணிக்கையில் கம்மியாக தான் இருப்பான். 90% மேலே உள்ளது ஏதாவது ஒரு ஃப்ராடு மன்னரம் கம்மியாக தான் இருக்கும். அது ஏதோ ஒரு மோசடி பண்ணும். ஒன்று ரியல் எஸ்டேட்டில் எங்கேயாவது மோசடி பண்ணிட்டு தெரியும், இல்லைனா வேறு ஏதாவது, இல்லை சினிமாவில் ஏதாவது மோசடி பண்ணோம், இல்லை வேறு எதையாவது ஒரு இல்லீகல் பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு திமுக கொடியை கட்டிட்டு அலையும். இது முதலிருந்து நான் இதை பல தடவை நான் சொல்லிட்டு இருக்கேன். இதில் வந்து 8க்கும் மேற்பட்ட பாஸ்போர்ட், போலி பாஸ்போர்ட் வச்சுருக்கான்.
ஜாபர் சாதிக் 8க்கு அதிகமாக, கரெக்டான நம்பர் தெரியல, 8க்கு மேலே தான் வந்திருக்கு இது வரைக்கும் உள்ள விசாரணையில். அது 10ஆ 12ஆங்கிறது என்ன பின்னாடி வரக்கூடிய விசாரணை சொல்லுவாங்கல்ல, அப்போ நம்ம அந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். இதில் அமலாக்கத்துறை உள்ள விசாரணை 2 நாளாக நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா ஒன்று சட்டத்துக்கு விரோதமான, சட்டத்துக்கு புறம்பான பண பரிவர்த்தனை ஒன்று, 2வது அந்த 8க்கு மேற்பட்ட போலி பாஸ்போர்ட் இதெல்லாம் வச்சிருக்கிறதுனால இதில் அமலாக்கத்துறை அப்புறம் என்ஐஏ இவங்கெல்லாம் கூட, என்ஐஏ இது வரைக்கும் வெளியே தெரியாது, என்ஐஏ கூட இதில் விசாரணைக்கு இறங்கி பண்ணுறாங்க. இவங்க என்ஐஏ முக்கியமாக பண்ணுறது ஒன்று போலி பாஸ்போர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம், அப்புறம் 2வது ஐஎஸ் பயங்கரவாதிக்கு பணம் சப்ளை பண்ணது, பணம் கொடுத்து உதவுனது. சாதாரணமாக இல்லை சார், திட்டம் போட்டு தான் இவன் இறங்கியிருக்கான் சார். எல்லாமே ரொம்ப மிக தெளிவாக ரொம்ப 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 பிளான் பண்ணி செய்திருக்காங்க. இது தமிழகத்தை மொத்தத்தையும் நாசம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அஜெண்டாவோட இதுக்கு கரெக்டான ஆள் ஜாபர் சாதிக்குன்னு கண்டுபிடிச்சி அவன் மூலமாக ஒரு பக்கம் அப்படியே போதைப் பொருளை இந்த பக்கம் சப்ளை பண்ணி இந்த தமிழ் சமுதாயத்தையே நாசம் பண்ணிடணும். அது டீ மூலமாகவோ, பிரியாணி மூலமாகவோ, இல்லைன்னா அந்த வேற எந்த பப்பு கிப்பெல்லாம் வைக்கிறது அது மூலமாகவோ, இன்னும் எத்தனை வகை கலாச்சாரம் இதில் என்னென்னலாம் இருக்கோ அந்த ஒரு விழாவும் மூலமாகவும் இந்த போதைப் பொருளை பரவ வைக்கணுங்கிறதுல தெளிவாக அந்த வேலையை இவங்க பார்த்துருக்காங்கிறது இப்போ அப்பட்டமாக தெரியுது. காலேஜ் லெவலில், ஸ்கூல் லெவலில், கல்லூரி பள்ளி மாணவர்கள் தங்கும், மாணவிகள் தங்கும் விடுதி வரைக்கும் போயிருக்குன்னா எவ்வளோ பெரிய அதிர்ச்சியான சம்பவம். இதெல்லாம் பண்ணியிருக்கான். இதை மறைக்கிறதுக்கு அவன் பாஜகவில் சேர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். அதில் எவனோ ஒருத்தன்ட்ட 1 கோடி ரூபா கொடுத்துருக்கான். அவன் சொன்ன கட்சி முக்கியமான கட்சின்னு, முக்கியமான கட்சி திமுக தானே. திமுகவோட தமிழ்நாட்டில், அதாவது சேஃப்டிக்காக பாஜகவில் இருந்தால் நமக்கு ரொம்ப சேஃப்டின்னு புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா மற்ற கட்சியில் அவன் ஈஸியாக சேர்ந்துடலாம், ஒரு பெரிய விஷயமே கிடையாதுல்ல. மற்ற கட்சி எந்த கட்சியில் வேணாலும் சேர்ந்துடலாம், ஆனால் பாஜகவில் மட்டும் ஈஸியாக சேர முடியலை. அது எவனுக்கு எந்த இது நேரில் சேர்ந்து ஏதோ பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கான், நடக்கலை. அதுக்கு தான் எவரோ ஒருத்தன்ட்ட 1 கோடி ரூபா கொடுத்து ஏமாந்ததாகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான். அது முக்கிய கட்சின்னு சொல்கிறேன், அநேகமாக அது பாஜகவாக இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த இடத்துல. ஏன்னா அது வேற கட்சி, இந்த அதிமுக போய் சேர்றதுக்கு அங்கே அதை உடனே சேர்ந்துடலாம், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் பாஜகலன்னா யாருன்னு கேட்பாங்க, அது உண்மை, யாருன்னு கேட்பாங்க. ஏற்கனவே 1-2 அந்த ரவுடிகளை உள்ள சேர்த்ததில் அது பெரிய குற்றமாக இவங்க பேசி, அது திமுகவில் 98% ரவுடின்னா பாஜகவில் 2% முன்னாள் ரவுடிகள் இருப்பாங்க. வந்த பிறகு அவன் யோக்கியனை மாறிடும், அது வேற. முன்னாள் குற்றம் செய்த குற்ற பின்னணி உள்ளவங்க 1-2 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். 100க்கு 2 பேர் இருப்பாங்க. ஆனால் அங்கே 98 அதே வேலையை தான் பார்த்துட்டு கிடக்கு. அவங்க இதை பெரிய குறையா சொல்லிட்டு இருந்தாங்க. அதாங்க அதான், அதுதான் கோயபல்ஸ் பிரச்சாரம். அதே மாதிரி இங்கே வரும்போது ஏதோ இடைஞ்சல், எவனோ ஒருத்தன் 1 கோடி ரூபாய் ஆட்டை போட்டுறதாகவும் சொன்னாங்க. அவன் கண்டிப்பாக திமுக காரனாக தான் இருப்பான். இந்த ஆட்டை போடுறதுலாம் பாஜகவில் இருந்து செய்ய மாட்டாங்கல்ல, செய்தால் தான் வெளியே சொல்லிட்டு போயிருப்பானே, வெளியே சொல்ல மாட்டேங்கிறேன். அதனால பாஜகவாக இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதை சொன்னேன். மற்ற கட்சிகளை முக்கியமான கட்சின்னு சொல்கிறேன். முக்கியமான கட்சின்னா ஒன்று தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்க திமுக, இல்லை மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்க பாஜக. இந்த 2 தான் முக்கியம். இவனுடைய சர்வதேச அளவிலெல்லாம் இவனுடைய வியாபாரம் இருக்குது. போதைப் பொருள் கடத்தல் இது சர்வதேச சாம்ராஜ்யம்ல, அதில் இவர் தலைவனாக இருக்கார்ல, மன்னனாக இருக்கார்ல, ஹெட்டாக இருக்கார்ல. அதனால் இவன் அநேகமாக பாஜகவில் சேர்றதுக்கு சேர்ந்தா இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்னு எதிர்பார்த்து ஏதோ பண்ணி முயற்சி பண்ணி நடக்காமல் போயிருக்கு. அதை இப்போ சொல்லியிருக்காங்கிறத நான் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு வகையில் நிறைய பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் பணம் நிறைய கொடுத்துருக்கான். பத்திரிகையாளர்கள் மற்றவங்க எல்லா இதுக்கும் கொடுத்துருக்கான். அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கு. முதல் கட்டமாக யூடியூப் சேனல், ஒரு 17 யூடியூப் சேனல் கொடுத்துருக்கான். இந்த 17 யூடியூப் சேனலை திமுகவினுடைய கொத்தடிமை யூடியூப் சேனல்கள். அதில் ஒரு சேனல் அரண் செய், அப்புறம் லிபர்ட்டி தமிழ், அப்புறம் தமிழ் கேள்வி. இந்த 3 சேனலுக்கு பேர் இப்போ வெளியே வந்திருக்கு. அடுத்த கட்டமாக இனிமேல் பின்னாடி இன்னும் நிறைய வரும்னு நினைக்கிறேன். வரும்போது நம்ம அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாகவே பேசலாம். இந்த ஜாபர் சாதிக்கு இந்த நாயை இங்கே கைது பண்ண உடனே மலேசியாவில் பூ வியாபாரம் படுத்துக்கிட்டு, நம்ப முடியுதா? பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்குல்ல. மலேசியா நண்பர் இன்னைக்கு காலையில் எனக்கு தெரிவித்த தகவல் இது. பூ வியாபாரம் படுத்துக்கிட்டு. ஏன் அப்படின்னா தமிழகத்தில் இருந்தால் பூ போதான், இந்தியாவில் இருந்தால் பூ சப்ளையா. அந்த பூ வியாபாரம் இப்போ நின்று போச்சு தான். இங்கேருந்து பூ அனுப்புறது இல்லையா. பூ அனுப்பாமல் இருக்கிறதுனால மலேசியாவில் பூ தட்டுப்பாடாகி கிடைக்கலன்னு சொன்ன உடனே இந்த நண்பர் அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு சொன்னார். என்ன சொன்னார்னா, உணவுப் பொருள் மூலமாக போதைப் பொருட்களை கடத்தினாங்கல்ல, இதே மாதிரி பூ வியாபாரம், பூ ஏற்றுமதி மூலமாகவும் இதை கடத்திருக்காங்க. இங்க மாட்டின உடனே அங்க பூ வியாபாரம் ஏற்றுமதி அப்படி ஸ்டாப் ஆகி போச்சுது. இங்க ஏற்றுமதி பண்ணாதனால அங்க இறக்குமதி வரல, பூ வரத்து நின்று போச்சுது. அதனால லோக்கல் வியாபாரிகளுக்கு பூ கிடைக்கல. இங்க இருந்து போகக்கூடிய குறிப்பா தமிழகம், இந்தியா
அப்படி எடுத்துடுங்க. மாநிலம் இந்தியா, தமிழகம், நாடுன்னு எடுத்துட்டீங்கன்னா இந்தியா. இங்கேருந்து போகக்கூடிய பூ நின்று போச்சுது. நின்று போனதுனால லோக்கலில் பூ இல்லை. நான் அதை விசாரிக்கும் போது எங்களுக்கு அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பலை, இம்போர்ட் ஆகலை, அங்கேருந்து வரலைன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே இருந்துன்னா இந்தியாவிலேருந்து. அப்படின்னா பூ வியாபாரத்தை பயன்படுத்தி அதன் மூலமாகவும் போதைப் பொருள் கடத்தல் ஜோராக நடந்திருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிறத காலையில் சொன்னார். நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அடுத்து கூடுதலாக ஒரு தகவல் சொன்னார். லோக்கலில் எங்கே, மலேசியாவில், சிங்கப்பூரில், நான் இப்போ சொன்னது சிங்கப்பூரை பற்றி, அது மலேசியாவில் சிங்கப்பூரில் பூ வியாபாரம் படுத்தது மட்டும் இல்லை, அங்கே உள்ள இந்திய வம்சாவளி முஸ்லீம் அங்கே இருக்கக்கூடியவங்க நடத்துகிற நகைக்கடையிலையும் படுத்துக்கிட்டான். வியாபாரம் படுத்துக்கிட்டு எவனும் அந்த நகைக்கடைக்கு போகலையாம். லோக்கலில் குறிப்பிட்ட இடத்த சொன்னார். அந்த இடத்த இப்போ சொன்னால் சரியாக இருக்காது. அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள கடைகளில் வியாபாரம் படுத்துக்கிட்டு உடனே அந்த தங்க நகை கடையில் வியாபாரத்தை மறுபடியும் தூக்கி நிற்பாட்டுறதுக்காக கிளியரன்ஸ் சேல்ஸ்ன்னு போட்டிருக்காங்களாம். போட்டு சலுகைகள், ஆஃபர்கள் எல்லாம் அள்ளி கொடுத்துருக்காங்களாம், எப்படியாவது தக்க வைக்கணுங்கிறது. அப்படின்னா அந்த நகைக்கடை சம்பந்தமாகவும் ஏதோ ஒரு இல்லீகல் இது நடக்குதுங்கிறதையும் அந்த இதில் எனக்கு சொன்னார். அடுத்து மூணாவதாக ஒரு பாயிண்ட் சொன்னார், ஹவாலா. அந்த சிங்கப்பூர் டாலர், அப்புறம் அமெரிக்கா டாலர், இதெல்லாம் கூட இதுவும் இப்போ நின்று போச்சு தான். இதெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இதில் ஏதோ ஒரு தொழில் மூலமாக நாட்டுக்கு அனுப்பிட்டு இல்லைன்னா இங்கேருந்து அங்கே, இல்லைன்னா அங்கேருந்து இங்கே, இதெல்லாம் அழகாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இது மாட்டின ஜாபர் சாதிக்கு மாட்டின உடனே அங்கே எல்லாம் உஷாராகி அடுத்து இதெல்லாம் சீக்கிரம் சொல்லி பண்ணியிருக்கேன். அப்படின்னா இந்திய மோடி அரசாங்கத்தினுடைய புலனாய்வு துறையிலிருந்து இந்த ஏஜென்சிகள் எல்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப கூர்மையாக இதை கையாண்டிருக்காங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனிக்கத்தக்கது. ஏன்னா மோடியை நான் ஏற்கனவே சொல்லும்போது சொன்னேன், பிரதமர் நரேந்திர மோடியே இந்த விஷயத்த மிக தெளிவாக சென்னையில் புரியும்படியாக சொல்லிட்டு போயிட்டார். கோபத்தோடு அவர் பதிவு பண்ணார். இது திமுக காரங்க இதை பண்ணிட்டு இருக்காங்கிறதையும் சொல்லி, இது நம்முடைய தலைமுறையே நாசம் பண்ணுதுங்கிறதையும் சொல்லி இதை விட்டுட்டு இருக்க மாட்டேன்னு சொன்னார். கரெக்டாக பிடிச்சிட்டார். இல்லைன்னா இது அந்த அளவுக்கு இதில் வந்திருக்குமான்னு எனக்கு டவுட்டு. இந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி எப்போவுமே அவர் ஆவேசப்பட்டது இல்லை பிரதமர். ஏன்னா இது அடுத்த சந்ததியை பாதிக்குதுல்ல, இளம் தலைமுறைகளே நாசம் பண்ணுறீங்களா? அப்போ இந்தியாவுடைய வளர்ச்சியை போச்சுதுல்ல. முன்னாடி நீங்கள் அப்போ போயிடும்ல, இளைஞர்கள் அதிகமாக உலகத்தில் இன்றைக்கி இந்தியாவில் தான் இருக்காங்க. அந்த சமுதாயத்து இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் போதையை கலக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு இது. அது பிறகு அவ்வளோதான். அமெரிக்காவில் கஞ்சா சட்டமாக கொண்டு வந்துட்டார். யார்? இப்போ இருக்கக்கூடிய அதிபர் பைடன். ஜோ பைடன் அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக நீங்கள் வச்சுக்கிடலாம், வாங்கலாம். கடையில் போய் நீங்கள் இந்த டாஸ்மார்க்கில் போய் சரக்கு வாங்கிட்டு கோட்டரை வாங்கிட்டு குடிக்கிற மாதிரி நீங்களாம் வாங்கி காரில் வச்சு எங்கேயோ நீங்கள் தனிப்பட்ட இடத்துல வச்சு குடிச்சிக்கலாம். பொது இடத்துல அதை கஞ்சாவை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் தடை அப்படிங்கிற மாதிரி அங்கே போதைப் பொருளுக்கு அனுமதி கொடுத்தாச்சு. இப்போ அனுமதி இல்லாமல் மிகப்பெரிய அளவில் உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா மட்டும்தான். இங்கே தான் போதைப் பொருளை நம்ம ரொம்ப நெருக்கி பிடிச்சி வச்சுருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய கலாச்சாரம், சனாதன வாழ்க்கை முறை, இந்து தர்ம வாழ்க்கை முறை. நாம் அதெல்லாம் சேர்ந்து அந்த கலாச்சாரம்லாம் சேர்ந்து இதெல்லாம் போதை, அது கள்ளு சாராயம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு உள்ளால போய் இதை நாசம் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு சர்வதேச அளவில் இருந்து ஒரு பிளான் உருவாகி வந்திருக்கும் அப்படிங்கிறத அமெரிக்காவிலேருந்து இன்னைக்கு பேசின நண்பர் இந்த தகவலை எனக்கு பாஸ் பண்ணார். ஆடியோ பதிவு பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தார். அதை கேட்கும்போது இந்த தகவல் எனக்கு சுளீர்னு இருந்துச்சு. ஆஹா, அமெரிக்கா அப்போ சொல்லும்போது இது யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அமெரிக்காவில் திறந்து விட்டாச்சு, இந்தியாவிலும் திறந்து விடு, நீ அப்படியே கொண்டு வந்தால் இப்போ டாஸ்மார்க்கை ஓப்பன் பண்ணி விட்டுருக்க மாதிரி இதையும் அப்படி ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் கஞ்சாவை திறந்துடலாம். ஏன்னா எல்லாம் அது இல்லாமல் எல்லாரும் அதை, ஏன்னா அதில் அடிக்ட் ஆனவன் அந்த மாதிரி ஆயிடுறான். போதைப் பொருள் இதில் அடிக்ட் ஆனவன் அந்த அளவு மோசமாக போயிடுறான். அப்படின்னா வேற வழி இல்லை. சரி, ஏதோ இருந்துட்டு உயிரோடையாவது இருந்துட்டு போட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. கடைசியில் ஏதாவது டாக்டரு பரிசீலனை பண்ணுவார்ல, சரி ஒரு குவார்டர் வேணா அதில் ஒரு கட்டிங் மட்டுமாவது கொடுங்க, வேற என்ன செய்ய, கொடுத்து தொலைங்க, இல்லைன்னா அவன் செத்து போயிடுவான். அவன் உடம்பு அந்த மாதிரி ஆயிட்டு எல்லாமே அந்த சர்க்கிளுக்கு மாறி போச்சுது. அதனால நீங்கள் அதை கொடுங்கன்னு சொல்லுவாங்களா. இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு அப்படின்னா இளைஞர்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவனுடைய எதிர்காலம் போச்சு, உழைப்பு போச்சு, எல்லாம் போச்சு, குடும்பத்தினுடைய நிம்மதியும் போச்சு. முக்கியமாக அது வரைக்கும் ஆசையாக எத்தனை கோயில் ஏறி இறங்கி பெத்த பிள்ளையா இருக்கும், அதுவும் பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி மாட்டிக்கிச்சுன்னு நினைச்சுவீங்க. அதனால ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டியது. இதை பிரதமர் ரொம்ப சிவியரான ஒரு விஷயமா எடுத்திருக்காரு. அநேகமாக இனிமே இந்தியாவுக்குள்ள போதைப் பொருள் கடத்தல், இந்த ஹவாலா பாருங்க, நீங்க கடந்த சில நாட்களாக பாருங்க, எந்த அரபு நாட்டில இருந்து தங்கம் சென்னைக்கு கடத்தலைங்க. டிக்கில கடத்திட்டு வருவாங்கல்ல, டிக்கினா புரிஞ்சிருக்கும், சரி அதுக்கு மேலே வேண்டாம், கடத்திட்டு வராங்கல்ல, எந்த கோஷியும் வரலங்க. திருச்சி விமான நிலையத்திலையும் கடந்த பல ஆண்டுகள், அதுக்கு கடந்த ஒரு மாதத்துக்குள்ளெல்லாம் எடுத்து பாருங்க, இருக்காது.
இலங்கையிலேருந்து கடத்திட்டு வருவாங்க, அரபு நாட்டிலேருந்து கடத்தும், வேற எங்கேருந்து வராது, தங்கத்தை கடத்திட்டு வருவாங்க. அதை செப்பலில் வச்சான், அங்கே வச்சான், டிக்கில் வச்சான், எல்லா இடமும் வந்து கட்சி பெண்களும் ஆண்களும் உட்பட கொண்டுட்டு வந்தாங்கல்ல பாருங்க. இப்போ காணவே இல்லை அந்த எந்த தங்கமும், இப்போ கடத்தலே இல்லை. இங்கே மாட்டின ஒரு இடத்துல அடித்த அடியில் எங்கெல்லாம் செதறுது பாருங்க. இதுதான் மோடி கரெக்டாக பண்ணியிருக்காரு. இதில் இன்னும் ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு கடைசியாக சொல்லணும்னா என்ன அப்படின்னா, வலை பேச்சின்னு ஒரு யூடியூப் சேனல், அது வந்து சினிமா சம்மந்தப்பட்டது, பிஸ்மிங்கிற ஒருத்தன் தான் நடத்திட்டு இருக்கான். இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதாவது சினிமா சம்மந்தப்பட்ட இதுன்னு சொல்லுவார், சினிமா சம்மந்தப்பட்டதை வச்சு எல்லாம் பண்ணுவார். அதனுடைய வியூவர்ஸ் வந்து 98% இந்துக்காரன் தான் அதில் பார்த்துட்டு இருக்கான். பார்க்கறது மூலமாக அவருக்கு வந்து வருமானம் வருது. அதை வச்சு ஒரு இந்துக்காரங்கிற பேயின்னு நாங்கள் எல்லாம் மதசார்பற்ற ஆளுநி காணிக்கு ஒரு இந்துக்காரனையும் பக்கத்தில் வச்சு அழகாக நாங்கள் வந்து விவாதம் பண்ணுறோங்கிற மாதிரி பேசிக்கிட்டே திரிவாங்க. திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சரி இவன் தான் ரொம்ப யோக்கியனாச்சே, கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம் என்னத்தை இந்த இந்த இவ்வளோ பெரிய திரைத்துறை சார்ந்தது தானே தயாரிப்பாளர், இறைவன் மிகப்பெரியவன், அப்புறம் மங்கை, இந்த படத்துக்கெல்லாம் தயாரிப்பாளர் இந்த ஜாபர் சாதிக், அவன் தான் இதில் ஈடுபட்டிருக்கான். அதில் ஈடுபட்டதில் ஒருத்தன் வந்து அமீர், அவனும் இதில் ஈடுபட்டிருக்கான். அந்த அப்புறம் வெற்றிமாறன் இதில் உள்ள வர, அப்புறம் விஜய் சேதுபதி உள்ள, இவங்க எல்லாருமே இப்போ மாட்ட போகிறாங்க. இவ்வளோ எல்லாருமே அந்த வளையத்துக்குள்ளே இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் உள்ளே இருக்காங்களா, இன்னும் அடுத்தடுத்து வரப்போகுது. இந்த ஹாலிவுட்டில் கூட இல்லை தொடர்பு இருக்குது முக்கியமான ஒருத்தன் அப்படிங்கிறாங்க. இப்படி இவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த வலைபேச்சில் என்னத்தை பேசியிருக்கான் பாப்பனி பார்த்தா அதாவது இந்த டாப்பிக்கே உள்ள இல்லை. அதாவது ஒரு இவனுடைய இதாவது பிஸ்மியுடைய ட்விட்டர் ஹேண்டலில் இதில் பக்கத்தில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அமீர் வந்து அந்த யோக்கியம் வந்து முதலாவது ஒரு அறிக்கை விட்டான் பார்த்தீங்களா, அதை அழகாக போட்டுக்கிட்டார். அடுத்து அவன் ஒரு வீடியோ போட்டான் பார்த்தீங்களா, அதையும் அழகாக போட்டுக்கிட்டார். பாக்கி எதுவுமே பண்ணலை. ஆனால் கீழே மேலேருந்து கீழே கொஞ்சம் ரோல் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்து மத துவேஷம் அப்படியே பாலாபிஷேகம் பண்ணுறது இந்து மதத்தினுடைய இது பண்ணிட்டு போகிறாங்க. உனக்கு ஏன் வலிக்குது? அவன் காசை வாங்கி என் காசில் நான் பாலை வாங்கிட்டு போய் நான் வந்து கல்லுக்கு அபிஷேகம் பண்ணுறேன், மண்ணுக்கு அபிஷேகம், அது என்னுடைய நம்பிக்கை. நான் ஓன் நம்பிக்கையே பண்ணனா அதாவது விமர்சிப்பது வேறு, மதத்தை இழிவுபடுத்துறது வேறு. இது என்னுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்துகிற வேலை. அதில் பார்க்கும்போது வேற ஏதாவது இரு பிரிவினருக்கிடையே கலகத்தை ஏற்படுத்துறது, அப்புறம் வந்து ஒரு மதத்தினுடைய இதை வந்து நம்பிக்கையை சீரழிக்கிறது, இதெல்லாம் சட்டத்தில் எல்லாம் வந்து இந்துக்காரன் பண்ணால் மட்டும்தான் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் நோட்டும். ஆனால் இதை கண்டுக்கவே இல்லை பாருங்க. அவன் அப்பட்டமா சொல்லியிருக்கான். ஒரு பக்கம் மோடி துவேஷம், மோடிக்கு எதிரானது, இன்னொரு பக்கம் பாஜகவை எதிரானது, இன்னொன்று நாட்டுக்கு எதிரானது, இதெல்லாம் நல்லா போட்டுட்டு வரான். அப்படியே சந்தடி சாகில இந்து மத வழிபாட்டு முறை பழக்க வழக்கங்களை சொல்றான். ஒரே ஒரு கேள்விதான், நீ முஸ்லீமா இருக்கல, ஓ மதத்துல 1008 பிரச்சனை இருக்குல்ல ராஜா, பெண்களுக்கு வந்து மசூதிக்குள்ளே விடமாட்டேங்கிறீங்கள, அதை நீங்க உன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடு, உன் பிள்ளைக்கு வாங்கி கொடு, மசூதிக்குள்ள போறதுக்கு எல்லாரும் மூடிக்கிட்டு தான் வரணும்னு சொல்லி ஒரு இதை போட்டு எல்லாம் அதை வந்து பெண் உரிமை பெண் சுதந்திரத்துக்கே எதிராக இருக்குன்னு சொல்றாங்கல்ல. மற்ற இடத்துல எல்லாம் சுதந்திரத்தை பற்றி பேசிட்டு தெரியல, அதை நீ சொல்லு. இதெல்லாம் தேவையில்லாதது, இது வந்து பரதெல்லாம் தேவையில்லை. அவங்க விருப்பப்பட்டா போட்டுடுறாங்க, இல்லைன்னா விட்டுட்டு போறாங்க. தாடி வைக்கணும்னு விருப்பப்படுறாங்க, நீ தாடி வைக்கலையே, ஏன் தாடி வைக்கல? மற்றவெல்லாம் தாடி வச்சாதான் உண்மையான முஸ்லீம்னு ஒரு கோஷ்டி கிளம்பி இருந்திருக்குல்ல, நீ ஏன் தாடி வைக்கல? நீ ஏன் குல்லா போடல? குல்லா போடாத முஸ்லீமா, குல்லா போடாமல் இருந்தாலும் நீ முஸ்லீம்னு ஒத்துக்கிறல்ல, பரதா போடாமல் இருந்தாலும் முஸ்லீம் தான். படத்தில் நடிக்கும்போது யார் யார் எத்தனை இல்லை பரதா போட்டுட்டு நடிச்சுட்டு இருக்காங்க கிடையாதுல்ல, எத்தனை முஸ்லீம்கள் அவங்க சுதந்திரம், அவங்க போடுறது போறாவ, அது அவங்க மதத்துக்கு மேலே நம்பிக்கை வச்சு அவங்க போட்டால் போட்டுட்டு போகிறாங்க. அப்படி பேசு ஒரு நாள், ஏன் பேச மாட்டேங்கிற? இதெல்லாம் நீ பேசலாமே, உங்கள் மதத்தில் உள்ள விஷயங்கள் இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் வேண்டான்னு வச்சுருக்கேன். நாகரிகமாக 2 மட்டும் பிஸ்மிக்கு நான் சொல்லியிருக்கேன். சினிமாவை வச்சே வாழ்ந்துட்டு, சினிமாவில் உள்ள இந்துக்காரனை வச்சே வாழ்ந்துட்டு, அதான் ஒருத்தர் அழகாக முன்னாடி ஒரு பதிவெடுப்பு ஒன்று இதில் நான் அழகாக தெளிவாக சொன்னேன். படம் எடுக்கிறது யார்? இந்துக்காரன். பணம் போடுறது யார்? இந்துக்காரன். டைரக்டர் யார்? முஸ்லீம். அவன் வந்து இந்து விரோதம் எல்லாத்தையும் கைக்கிறான். முஸ்லீமோ கிறிஸ்டினோ எவனோ ஒருத்தன் இந்து விரோதத்தை எல்லாம் நல்லா கைக்கிடுறான். கடைசியில் தேட்டரில் வந்து படம் பார்க்குறது யார்? இந்துக்காரன். முஸ்லீம் ஹராம், படம் பார்க்குறது ஹராம். ஆனால் ஏஆர் ரஹ்மான் படத்தில் இசையமைச்சா ஹராம் கிடையாது, விதிவிலக்கு. இது என்னன்னு எனக்கு புரியல. ஒன்று ஹராம்னா நீ நடித்தாலும் சரி, சினிமாவுக்குள்ளே என்ன பண்ணாலும் அது ஹராம் தான், நீ பண்ணாதேன்னு சொல்லு. இல்லையா, ஹராம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீ வந்து அதை கண்டுக்காத, நீ நடி பாரு, என்ன வேணாலும் பண்ணிக்க, காலத்துக்கு கேட்க மாறணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேரு. ஒரு மதசார்பு, ஒரு இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருந்துட்டு முஸ்லீமில் கொஞ்சம் பேர் இந்த நாட்டுக்கு எதிராக வேலை பார்க்குறான் அப்படின்னா அதை கண்டிக்கணுமா வேண்டாமா? மற்றவங்க இந்த ஜாபர் சாதிக்க ஏங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து அவன் சார்ந்த அந்த ஜமாத்துல இருந்து ஏன் நீக்கலை? முஸ்லீம் மதத்தில் அதை பெரிய தப்புன்னு தெரிஞ்சு போச்சுல, நீக்கிருக்க வேண்டியதானே, ஏன் நீக்கலை? அமீரை ஏன் இன்னும் நீக்காம வச்சுட்டு இருக்கீங்க?
அவன் தான் அதுக்கு பார்ட்னர்னு தெரிஞ்ச வயசுல ஏன் நீக்கல? அப்போ முஸ்லீமா இருந்தா அவன் வந்து தப்பு செய்தாலும் நியாயம்னு சொல்லி ஒன்று ரெண்டு பெரிய மத குருமார்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை சொல்றாரு பார்த்தீங்களா? ஒரு ரெஃபரன்ஸ் இதை கொடுத்துட்டு போறாங்க பார்த்தீங்களா? அறிவுரையை நீ முஸ்லீமா மட்டும் மாறிட்டா போதும், நீ என்ன தப்பு பண்ணாலும் அதுலேருந்து வெளியே வந்துடுவாடி. இது எப்படி இருக்கும்? அப்போ அப்துல் கலாமுக்கு வந்து நரகம் தான், அவருக்கு வந்து சொர்க்கம் கிடைக்காது. ஆனால் கோயம்புத்தூர் குண்டு வச்சான் பாருங்க, அவனுங்களுக்கெல்லாம் வந்து அது மும்பையில் குண்டு வச்சவன் நிறைய பேரை சாகடிச்சான் பாருங்க, இவனுக்கெல்லாம் சொர்க்கம்னு சொல்றாங்க. எப்படி சொர்க்கம் கிடைக்கும்? அங்கே 72 கன்னிகள் வந்து வரவேற்பாங்கன்னு வேற சொல்றாங்க. அது பருத்த மார்புடைய கன்னியர்கள். அதுல என்ன பருத்த எனக்கு தெரியல. கன்னியர்கள் வந்து வரவேற்பாங்க. அங்க குண்டு வச்சுட்டு போனா அவனோட சொர்க்கத்துல இருந்து அவங்க வரவேற்பாங்க. என்னங்க இது? இதெல்லாம் பத்தி பேச வேண்டியதானே? அந்த மாதிரி குண்டு வைக்க தப்பு, இதை பண்றது தப்பு. கோயம்புத்தூர்ல குண்டு வச்சதெல்லாம் மிகப்பெரிய, இவ்வளவு பேரை கொலை செய்தது மிகப்பெரிய இது, எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி இந்த கஞ்சா விற்கிறது, அபீன் விற்கிறது, ஹெராயின் விற்கிறது, இந்த மாதிரி தங்கத்தை கடத்திட்டு வர்றது, இதெல்லாம் நம்ம மதத்தில் உள்ளவங்க சம்மந்தப்பட்டு இதை செய்தாங்கன்னு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. விவாதிங்க. அதெல்லாம் சொல்றேனே, இவ்வளோ பெரிய விஷயம் ஓடிட்டு இருக்கு. சினிமாக்காரனா இருந்து பண்ணியிருக்கான் ஜாபர் சாதிக்கு. அவன் தம்பி கதாநாயகன் வேற, அந்த ஈர வெங்காயம் தம்பி ஒருத்த கதாநாயகன், ஒருத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பொறுப்பு, இவன் அண்ணன் திமுகவில் பொறுப்பு. அங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா அங்கே 2022 அங்கேருந்து இலங்கையை கடத்தினாங்க. 360 கிலோகிராம் அதை கடத்தினவன் அவன். ஒருத்தன் இப்போ இருக்க இது சிட்டிங் திமுக கவுன்சிலர், இன்னொருத்தன் முன்னாள் கவுன்சிலர். 2 பேரும் அண்ணன் தம்பி, 2 பேருமே முஸ்லீம் தான். அதை சொல்லுங்க. மதத்துல இருந்து நீங்க மதத்துக்கு இது நல்லது கெட்டது செய்யறது எதுவுமே நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் நல்லதா இருக்கும். இதை ஒவ்வொரு ஜமாத்தும் யோசிக்க வேண்டியது. இந்தியாவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஜமாத்தும் இதை கண்டிப்பா டிக்ளேர் பண்ணி ஆகணும். பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்க சந்ததிக்கு நல்லதா இருக்கும். இந்துக்காரன் மட்டும்தான் அழிவான்ல எதுவுமே கிடையாதுங்க. நீங்க போதை பொருள்ல வந்து இந்துக்காரன் அதிகமா எண்ணிக்கையில் இருக்கிறனா போவான்னு வேணா வச்சுக்கலாம். அங்க ஒருத்தன் இங்க ஒருத்தனா முஸ்லீமும் சேர்ந்து தான் கஞ்சா அடிக்க ஆரம்பிப்பான். உங்களுடைய சந்ததியும் சேர்ந்தா நாசமா போகும். அதனால தப்புன்னு சொல்லும்போது மதத்தை வெளியே வச்சுட்டு நீங்க வந்து கண்டிங்க. அது பிஸ்மிக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஒவ்வொரு முஸ்லீமும் யோசிங்க. தப்புன்னு சொல்லுங்க. பட்டுன்னு அடிக்கிறமே தப்புன்னு சொல்லுங்க. தப்பு இது ஏற்றுக்க முடியாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்துங்க. அப்படி துரத்துனீங்கன்னா மற்றவன் தப்பு செய்ய பயப்படுவான். நீங்க இல்லைங்க, நீ முஸ்லீமா இருக்கும்போது நீ எது வேணாலும் பண்ணலான்னு ஒரு சிலருக்கு கூறுகட்ட மதனமா சொல்லிட்டு அடக்காம எல்லாரும் கிடையாது. ஒரு சிலர், அந்த ஒரு சிலர் சொல்றதை இந்த மாதிரிப்பட்ட அந்த தருதலைகள் ஏத்துக்கிட்டு போறது பார்த்தீங்கன்னா, தற்குறிகள் ஏத்துட்டு போறான் பாத்தீங்களா? அதை நீங்களும் கண்டுக்காம இருந்தீங்கன்னா நீங்களே ஏத்துக்கிற மாதிரி ஆயிரும். கண்டிப்பா நீங்க வந்து இதை கவனத்தில் எடுத்துக்கங்கிறது என்னுடைய ஒரு சாமானியனாக என்னுடைய ஒரு கோரிக்கை. கண்டிப்பா ஏத்துக்குவேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.